மேஷ ராசி. மேஷ ராசிக்கு ஆடி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கார். சனி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடமான குருவை நோக்கி பயணித்துட்டு இருக்கார். ஸோ இப்படி அமைப்புள்ள மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பா படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அதே போல வருமானம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும். அதாவது வருமானம் என்பது 26ஆம் தேதி ஜூலை மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த வருமானம் என்பது கையில கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் சொல்லிட்டோம். மேலும் என்னன்னாக்கா இந்த வெளிநாடு படிப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மையை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டு கல்வி இல்லை வெளியூரில் கல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மேஷ ராசிக்காரருக்கு ரொம்ப அனுகூலமான சூழல் இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மனம் என்பது என்னன்னாக்கா ஏதோ ஒரு, ஏன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் கேதுவோட சேர்றாரு. இப்போ கேதுவோடு சேர்ந்துட்டு என்னன்னாக்கா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு அனுபவ அறிவை பக்குவப்படுத்துவதற்காக, அனுபவ அறிவை ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு மனசில் ஒரு விரக்தி, எதிலுமே ஒரு பிடிப்பற்ற தன்மை இல்லை ஒரு மன அழுத்தம் இல்லை மன இருக்கும், இந்த மாதிரியான சூழல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னாக்கா மன அமைதிக்காக இறை வழிபாடு இல்லை குலதெய்வ வழிபாடு செய்து இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அதே போல் என்னென்னாக்கா தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் என்பது ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். திடீர் ஒரு திருப்பம், திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு, ஏன்னா சனி பகவான் வக்கரம் அடைந்து ராகுவை நோக்கி பயணிக்கிறதுனால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத திடீர் ஆர்டர்கள் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் பிரம்மாண்டமான தொழில் தொடக்கிறத நிறைய பேர் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் என்னென்னாக்கா மேலும் சில பேர் பிரம்மாண்டத்தை நம்பி ஏமாறவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது தொழில் செய்யக்கூடியவங்க எப்பொழுதும் கொஞ்சம் விழிப்பாக இருந்து இந்த காலகட்டத்தில் தங்களுடைய விஷயங்களை செய்து கொள்ளணும். இல்லை என்றால் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அடுத்தவர்களை வார்த்தையை நம்பி பிரம்மாண்டமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கை அளவுக்கு மீறி செஞ்சு பிரச்சனையிலே சிக்குவதற்கு ஆனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்த கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயத்தை கவனம். மேலும் இந்த மாதத்தில் திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆவணியில் திருமணம் என்பது நடக்கும். திருமணத்திற்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெற்றியடையும். பொதுவாக என்னென்னா ஆடி மாதம் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஒரு முன்னேற்பாடுகள் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் வாங்கிறது, பார்க்கறது, அந்த மாதிரி நிகழ்வுகளை செஞ்சுட்டு ஆடிக்கு அப்புறமா அதற்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் என்பது கண்டிப்பாக இருக்கு. குழந்தைக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சக்சஸ் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதுன்னு தான் சொல்லுவோம். குழந்தைக்காக எடுத்த முயற்சிகள், குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை குழந்தை பேர் ஆல்ரெடி உண்டாகி இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் என்பது அறுவை சிகிச்சையின் வழியாக குழந்தை பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக குழந்தை பேருக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு ஏற்புடையதாக இல்லை, தள்ளி போடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு அழுத்தம் இருக்கும். மேலும் நண்பர்களால் சில உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறிப்பாக என்னங்கன்னா இந்த காலகட்டத்தில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா தந்தையோட அனுகூலம் என்பது நல்லா கிடைக்கும். தந்தை வழியில் அனுகூலம் என்பதற்கு நிறைய மேஷராசி நண்பர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிறைய செய்வாங்க. இஷ்ட தெய்வத்துக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலான்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. மேலும் இல்லைன்னா நீங்கள் தந்தையே குருவாகவே நினச்சி நீங்கள் வழிபட்டாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மேலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பிரச்சனைகள் அப்படின்னு வரும். குறிப்பாக என்னென்னாக்கா வீட்டில் வாஸ்து சார்ந்த விஷயங்களுக்காக விரயம் இல்லை வீட்டுக்காக விரயம் என்பது இந்த காலகட்டத்தில்
கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சிறு சிறு வாஸ்து குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் வீட்டுக்காக விரயம், குறிப்பாக வாகனத்தில் போகும்போது இந்த டாக்குமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாகன விரயம் இல்லை வாகனத்துக்காக விரயம் என்பது இருக்கு. ஸோ அதனால வாகனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. மனம் என்பது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு மாயையில சிக்கி ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருப்பாங்க. ஏதோ ஒரு இவங்களே கற்பனையை அதிகமாக்கி கொண்டு அந்த கற்பனையிலே வாழக்கூடிய சூழல் இருக்கும். அந்த கற்பனை நிஜமாகும் போதோ இல்லை அந்த கற்பனை நடக்காத போதோ தேவையற்ற மன அழுத்தங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் மனம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும், அதிவேகமாக செயல்படும். அதனால் மனதை கொஞ்சம் தியானம் மற்றும் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைத்து யதார்த்தத்திற்கு வந்தீங்கன்னா மன அழுத்தத்திலேருந்து விடுபட முடியும். மேலும் என்னென்னாக்கா 28ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் சார்ந்த ஒரு நோய் தாக்கம் என்பது வருவதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக நடக்க அடி வயிற்றில் வெப்பமாகிறது, ஹீட் ஆகிறது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு ஸோ அதனால் உடம்பை எப்போதும் சீராக வச்சுக்கோங்க. மேலும் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த 28ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜூலை 28க்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்க முடியாத இந்த கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தீர்வு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது நீங்காத ரொம்ப நாள் இருந்த அந்த நோய் தன்மைகள் சரியான மருத்துவத்தின் வகையாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அதிகமான காரமான உணவுகளை சாப்பிடுவது தவிர்த்துக்கணும். அதிகமாக காரமான உணவுகளை சாப்பிடுறது வழியாக வயிறில் ஒரு எரிச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கார உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். இந்த ஆடி மாதத்தை உங்கள் வாழ்க்கையின் சிறப்பான மகிழ்ச்சியான மாதமாக மாற்ற அனுமன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் சிவாலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு அருங்கம்புல் மாலையை சாத்தி வழிபட்டு வர மன அழுத்தம் நீங்கி வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்கும். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை தரும் நம்புகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ரிஷப ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.